ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் shivaji. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எல்லா நாளும் நமக்கு சாதகமாக இருக்காது. என்றைக்கு நமக்கு சாதகமாக இல்லாத நாளும் அன்றைக்கி நம்ம ஓவர் ட்ரேடிங் பண்ணிவிடுவோம். ஸோ வந்த ப்ராஃபிட்டை முழுசாக விட்டுட்டு பேன்னு பார்த்துட்ருப்போம். ஸோ அதான் வந்து அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த மூமெண்டம் எப்படி கேட்ச் பண்ணுங்க எல்லாருக்கும் தெரியும். புதுசாக வந்தவங்க நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் புரியும். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் சில நம்மளோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அதையே இன்றைக்கி நம்ம ஃப்ரீ குரூப்லையும் ஷேர் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஸோ பார்த்தவங்க உங்களுடைய ஹார்ட்ஸ் அண்ட் லைக்ஸை பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 600 பேருக்கு வந்து 25 பேர் வந்து லேர்னிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க லாட்ஸை பதிவு பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் பிக் சப்போர்ட். இருந்தாலும் அது மிச்சம் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அவங்களுடைய லாஸும் வந்து தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்னு சின்ன ஒரு வியூ தான். இது வந்து நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற குரூப்பு. இது வந்து லைஃப் டைம் இவங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு நாள் 2 நாள் இல்லை. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் இருந்துச்சு. இப்போ அன்லிமிட்டெடு 25,000 வச்சுக்கேன். ஃபுல் அவங்களுக்கு லேர்னிங் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறமா இந்த குரூப்பில் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ கேட்கலாம், சார் ஏன் சார் இந்த இடத்துல வந்து எக்ஸாக்ட்லி 24,300 தான் ஏன் லெவலில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு. இந்த இடத்துல தான் ஏன் புக் யோர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் ஏன் சொல்லிட்டீங்க. இங்கேருந்து கேட்டால் வந்து 80 பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ணோம். ஓகே, இந்த 80 பாயிண்ட் வந்து கேட்ச் பண்ணிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க அப்படி. ஏன் அதுக்கப்புறம் மேலே போகாது ஏன் அப்படின்னா, இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. எப்படி சார் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், கொஞ்சம் நான் உங்களுக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேமோ அல்ல 10 மினிட்ஸ் எடுத்துக்க ஏதாச்சும் ஒன்று 10 மினிட்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆன இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக வரும். ப்ளஸ் நமக்கு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அந்த 200 EMA என்னவா ஒர்க் ஆகும், உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த 200 EMA லைனுக்கு இந்த ஏரியா ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடுங்க. புக் யோர் ப்ராஃபிட் க்ளோஸ் த சிஸ்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, ஓகே சார், இது வந்து நடந்து முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நாளைக்கு என்ன சார் பிளான் பண்ணலாம், நாளைக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் 4 days நான் அவைலபிள் இருக்க மாட்டேன். அதாவது மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே. ஓகே, இந்த 4 நாட்கள் நெக்ஸ்ட் வீக்கில் நான் அவைலபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 4 days உங்களுடைய சொந்த நாலேஜ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேர்த்து தான் சொல்கிறேன். உங்களுடைய சொந்த நாலேஜை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நான் வர வரலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இது எனக்கு தெரிஞ்ச ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்ருப்பாங்க. அதில் ஓரளவுக்கு என்ன பெட்டராக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் அனுப்புகிறேன் நான். ஓகே, ஆனால் அதை பார்த்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டை மட்டும் எடுத்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, இப்போது 24th அதே மாதிரி இந்த மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே வீடியோவும் எதுவும் வராது ஃப்ரெண்ட்ஸ். அப்டேட்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அதனுடைய அப்டேட்ஸ் எதுவும் வராது. ஸோ சாரி ஃபார் தட். கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே முடிஞ்சால் தேர்ஸ்டே வந்துடுவேன். இல்லை அப்படின்னா தேர்ஸ்டே டவுட் தான். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாளைக்கு என்ன ஆகும் சார் 24th ஏப்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரைஸு ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? இப்போ ப்ரைஸு ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு சப்போர்ட் எடுத்த இடம் அது எங்கே சப்போர்ட் எடுத்துச்சு, இந்த இதெல்லாம் ப்ரைஸு லாஸ்ட்டாக சப்போர்ட் எடுத்தார் 24,100. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்த இடம் மேபி அங்கேருந்து ஒரு சப்போர்ட் பிரேக் டவுன் ட்ராப் மாதிரி காமிச்சிட்டு கூட மேபி இந்த கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நாளைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போது இங்கேருந்து நம்ம என்ன சார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோடைய இன்றைக்கி நைட் ஓவரால் இப்போ ட்ரம்ப் நியூஸ் என்னென்ன வரும் இல்லைங்களா, சடனாக பெரிய கேப் டவுனு, சடனாக பெரிய கேப் அப் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா விட்டுருங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. நமக்கு அங்கேருந்து லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதா ஹையரை ஃபார்மேஷன் ஆகுதா பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகே, சரி. இப்போ அந்த நியூஸ் எதுவும் இல்லை சார், ஓவரால் நியூஸ் எதுவும் இல்லை, ஜஸ்ட் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் சப்போர்ட் ஏரியாவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த 24,100 ஏரியா சப்போர்ட் ஏரியாவை கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 200 EMA லைனு கொஞ்சம் இப்படி வரும். அப்போ உங்களுக்கு ப்ரைஸு அகைன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஹையரை ஃபார்மேஷன் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து டார்கெட்டாக வச்சு நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். அல்லது மார்க்கெட் ஃபஸ்ட்டு கேனில் வந்து ஓப்பன் ஆன கேனில் வந்து ரெட் கலர் கேனில் சாலிட் பாடியோடு உங்களுக்கு க்ளோஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா கண்டினியூஷன் இன்னும் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 24,000 இந்த 24,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம 24,000 ரவுண்ட் நம்பர், அதுக்கு 23,900 இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்த லெவல்ஸ். ஆனால் என்னென்ன ப்ரைஸ் இப்படியே போகாது.
ஒரு ப்ரைஸ் வருதுன்னா திரும்ப ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணி தான் கீழே வரும், திரும்ப ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணி தான் கீழே வரும், திரும்ப ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணி தான் கீழே வரும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூ ஆகும்போது இந்த ஒரே டைம் அப்படி வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரைட்டுங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த 200 EMA லைனை வந்து ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு ஆக்ட் பண்ண வச்சுருக்கேன். ரைட்டுங்களா? சரி, இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்போது பையிங் எதுவும் இல்லையா சார் அப்பர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஒருவேளை இங்கே அதாவது இந்த சப்போர்ட் வராமல் எங்கே மேலே போய் டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுச்சுன்னா என்னென்னா, இந்த ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு அகைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். இந்த 24,300 லெவலில் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகே, அப்போ என்ன ஆகுனா மார்க்கெட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு 320, 330 இல்லை நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டு கூட அங்கே கூட டார்கெட்டை ரீச் ஆகிட்டு ப்ரைஸ் மேபி மார்க்கெட் இந்த தூரத்தை நீங்கள் நாளைக்கு கணிக்கலாம். ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி ஓவராலாக என்ன குளோபல் மார்க்கெட்டோடைய நியூஸ் பொறுத்து தான் டிபெண்ட். ஓகேங்களா? நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே கண்டினியூவாக வந்து மார்க்கெட் மேலேயே கீழே போயிடாது. சம்டைம்ஸ் என்ன ஆகுனா இந்த மாதிரி டைம் சுச்சுவேஷன் ஹவுஸில் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஏன்னா இதுவும் பேஸ் தான், இதுவும் சின்ன என்ன கேப் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் கேப் டவுனு, ஸோ இதுவும் கேப் டவுனு. அப்போ நாளைக்கு அகைன் ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னா என்ன ப்ரைஸு இங்கே சஸ்டெண்ட் ஆகி இந்த 24,000 மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு பை அபோவ் சேல் பிலோ தான் கான்செப்ட். இதுக்கு மேலே போனால் வாங்கிக்கோங்க, இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், சார்ட் இப்படி போகிறது. இதுக்கு கீழே வந்தால் விற்றுருங்க, இது சூப்பராக இருக்கும் மார்க்கெட்டு. ஆனால் ஏன் கீழே வருது, எதுக்கு மேலே போகுதுன்னு தெரிஞ்சால் தானே உங்களுக்கு அந்த ப்ரைஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா பிளைண்டாக உட்காந்துருப்பீங்க. மார்க்கெட் மேலே போகுன்னு சொல்லிட்டார் சார், அதுக்கப்புறம் மேலே போயிடும். சரி, கீழே வரும்னு சொல்ல கீழே வந்துடுவேன். கீழே வரணும் அப்படின்னா ரீசன் இருக்குது, மேலே போனாலும் ரீசன் இருக்குது. ஸோ மேலே போகிறதுக்கான ரீசன் இருந்தால் மேலே அப்பர் சைட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா சும்மா இருந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டி என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி பாருங்கள், இந்த 200 EMA லைனை கட் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சு. அதாவது இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷன் ட்ரை பண்ணிச்சு, ஆனால் மார்க்கெட் மேலே போல் ப்ரைஸு கீழே வந்துருச்சு. கீழே வந்து 200 EMA லைன் கட் ஆகிட்டு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நீங்கள் சப்போஸ் இதில் இருந்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க இருந்தோன்னா, ஸோ பேங்க் நிஃப்டியில் இந்த சுச்சுவேஷன் வந்திருக்கு. அப்போ இதில் நம்ம நெக்ஸ்ட் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒருவேளை இந்த பேட்டர்னே உங்களுக்கு டபிள்யூ பேட்டர்னாக ஃபார்மேஷன் ஆகிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னா 56,800 கிட்ட அகைன் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக ஆக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக ஆக்ட் பண்ணும். ஓகே, அப்போ நம்ம டவுன் சைட் ப்ரெடிக்ஷன் அகைன் பண்ணோன்னா எங்கே சப்போர்ட் எடுத்திருக்காங்க பாருங்கள். இவங்களாம் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா 55,800லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியாவாக ஆக்ட் பண்ணும். அப்போது நமக்கு இங்கே ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்த்தோம் அப்படின்னா அகைன் வந்து இந்த 55,800 லெவலில் ஞாபகம் வச்சுங்க, அங்கேருந்து எக்ஸிட் ஆகிடுங்க. ஓகே, மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கில் அப்படியே ஸ்மூத்தாக போய்டும் அப்படின்னு பார்க்க முடியாது. சம்டைம்ஸ் கீழே வருஷலும் ஹையர் ஃபார்மேஷன் நடக்குதா, லோ ஃபார்மேஷன் நடக்குதா அப்படின்னு பார்த்து அந்த தூரத்தை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணமே தவிர முழுக்க எல்லா தூரத்தையும் நம்ம கேட்ச் பண்ணோம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ரைட்டுங்களா? இப்போதி ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் மார்க்கெட்டிங் வந்து லோ ஃபார்மேஷன் பண்ணி கீழே வந்துட்டு இருக்குது. சப்போஸ் இங்கே ப்ரைஸ் சஸ்டெண்ட் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 55,800 லெவலில் நீங்கள் ஒரு சின்னதாக டார்கெட்டை புக் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்பர் சைடு அப்போ எதுவும் இல்லையா சார்னா, அப்பர் சைடு உங்களுக்கு காலையில் சொன்னீங்களா 56,800 லெவலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் பண்ணும். ரைட்? சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் போகலாம். சென்செக்ஸில் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சென்செக்ஸில் 200 EMA லைனுக்கு கீழே வந்துச்சு மார்க்கெட். ஓகே, அப்போ 200 EMA லைன் கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த லைனுக்கு கீழே இருக்கிறவங்களும் ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள். சப்போஸ் மார்க்கெட்டு மேலே போச்சு அப்படின்னா பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் 77,200 லெவல் அல்லது 77,000 இங்கே கூட நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். ஏன்னா இன்டர்டேன்றதுக்காக ரொம்ப பெருசாக நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம். உங்களோட ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ராவலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி, அப்போது அப்பர் சைடு எதுவும் இல்லையா சார் அப்படின்னா, இப்போ ப்ரெசென்ட் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் கொஞ்சம் நல்லா மேலே போட்டு ஸ்ட்ரென்த்தாக ஒரு ஹையர் ஃபார்ம் நிற்கிட்டு அங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு, நம்ம ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மேலே போகலாம். ஆனால் ப்ரைஸ் இன்ஸ்டன்ட் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை இருக்குது. அதை 2 ஹை உடச்சிட்டு போனால் தான் நம்ம வந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ண முடியுது. அதுக்கு முன்னாடி ஹையர் கிடையாது. ஸோ ஓகே, நமக்கு லோ ஃபார்மேஷனுக்காக தான் வெயிட் பண்ணி நம்ம லோ டார்கெட்டை டிசைட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி லாஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஸ்டாப் ஓவர் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கீழே உங்களுடைய கமெண்ட்கள் தெரிவிங்க. நிறைய பேர் உங்களுடைய கமெண்ட்கள் தெரிவிச்சிருக்கீங்க. இருந்தாலும் வந்து அதனுடைய இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்ஸ் எதிர்பார்க்குறேன். அட்லீஸ்ட் ஒரு 50 கமெண்ட்ஸ், எத்தனை பேர் ஒரு 15-20 கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க பார்த்தேன் நான். ஒரு 50 கமெண்ட் தெரிவிங்க. ஏன்னா ஒரு இந்த எந்த டாப்பிக்கில் வீடியோ போட்டால் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத பார்க்கணும். அது உண்மையாக வீடியோவாக இருக்கணும். ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் நம்ம பணம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் வீடியோ கமெண்ட்ஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஸ்ட்ராட்டஜினா ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து இதில் பிரச்சனை என்னென்ன, அக்யூரசி தேடிட்டு இருக்காங்க. அக்யூரசிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் 65% உங்களுக்கு அக்யூரசி வந்தாவே போதும். அதை வச்சு நீங்கள் மார்க்கெட்டில் ஸ்டேபிளாக நிற்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா, அந்த ப்ராசஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணுறதுனால பிரச்சனை. அதாவது ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா
அதை 101 ரூபா பண்ணி சந்தோஷப்படுறதில்ல. அந்த 100 ரூபாய் வந்து 110 ரூபா பண்ணணும், 110 130 பண்ணணும், 130 200 பண்ணணும் அப்படின்னு அந்த ஃபாஸ்ட் பண்ணுறீங்களா, அந்த ஃபாஸ்ட் பண்ண சொல்ல உங்கள் கேபிட்டல் வந்து வைப் அவுட் ஆகிடுது. ஆனால் அதே 100 ரூபா நீங்கள் 101 ரூபா பண்ண சொல்ல என்னென்னா உங்களுக்கு ரிஸ்க் வந்து 10 பைசா 20 பைசா ரிஸ்க் இருக்கும். ஸோ 1 ரூபா டார்கெட் இருக்கும். நெக்ஸ்ட் நாள் 102 ரூபா 103 ரூபா 104 ரூபா போக சொல்ல உங்களோட ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக போகும். ஆனால் கொஞ்சம் நிதானமாக போகிற மாதிரி தான் தெரியும், எதுவுமே சம்பாதனை இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல கேபிட்டல் கெயின் பண்ணியிருப்பீங்க. ப்ளஸ் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிச்சிருக்கும். நான் என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுறது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கான்ஃபிடன்ஸ் லெவல் நம்மளோட கேபிட்டல் டேமேஜ் ஆகாமல் நீங்கள் ஒரு வருஷம் பார்த்துக்கிட்டிங்கனாவே சூப்பர், நீங்கள் வந்து நல்லா ஸ்டேபிள் ஆகிட்டீங்க. எப்போ கேபிட்டல் டேமேஜ் பண்ணுறீங்களோ அப்போது நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த 2018 டைமில் வீடியோ போட சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த டைமில். அப்போது சார் அப்போ லாபம்லாம் சம்பாதிக்க முடியுமா, அப்போது ப்ராஃபிட்லாம் வருமா அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து அவங்க லாபம் வருமா சம்பாதிக்க முடியான்ற கேள்விக்குரிய இருந்தாங்க. அப்போது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஓகே நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் இருக்கிறாங்களா அப்படின்னு. எஸ், கண்டிப்பாக இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் இருக்கிறவங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் நிறைய பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு ஓகே கேபிட்டலில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க கூட ஒரு நல்ல ட்ரேடர் தான். ஓகே கேபிட்டல் டேமேஜ் பண்ணாத வரலும் அதாவது பை சேலில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த கேபிட்டல் அப்படியே இருக்கும். 1 லட்ச ரூபாய் எடுத்து வந்தாங்கன்னா 6 மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கூடி இருக்கும். அதாவது 1,20,000 ரூபாய் தான் வந்திருக்கும். என்ன சார் ஒன்றும் இல்லை, ப்ராஃபிட் வரல, லாஸ் ப்ராஃபிட் போயிட்டு வெறும் ப்ரோக்கேஜ் போயிட்டு எல்லாமே அவ்வளோதான் நிற்குது அப்படின்னாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் மார்க்கெட்டில் நிற்கிற அளவுக்கு ஸ்டேபிள் ஆகிட்டீங்க. ஓகே அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. ஆனால் எப்போ உங்களோட ₹1 மைனஸில் போதோ அப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டியது தான். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.